Hello, I'm Sunny Williams. I'm up here on the International Space Station. So this is Node 2. Hi. See, இப்போ சுனிதா வில்லியம்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றதான் 2 நாளாக பயங்கர ஹாட்டான ஒரு நியூஸாக போயிட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த நியூஸ் வந்து நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ற பாயிண்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவில் எப்படி அப்ரோச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு 2 கைண்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் எடுத்திருக்காங்க. ஒன்று வந்து பியூர்லி ஃப்ரம் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும், டெக்னிக்கலாக ஐஎஸ்எஸ்னால் என்ன, ஐஎஸ்எஸ்னோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதுக்கப்புறம் மைக்ரோ கிராவிட்டினா என்ன, மைக்ரோ கிராவிட்னால என்னென்ன இம்பேக்ட் இருக்குது, ரைட், அண்ட் பேசிக்காக இந்த ஆர்பிட்ஸ் லைக் சேட்டலைட் ஆர்பிட்ஸ், லோ எர்த் ஆர்பிட், மீடியம் எர்த் ஆர்பிட், அதை பற்றி இப்போ என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎஸ்எஸ் வந்து லோ எர்த் ஆர்பிட், இந்த மாதிரியான டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே. அப்புறம் வந்து ஈவன் ஹீலியம் லீக் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ ஹீலியம் பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி மெயின்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து ஐஎஸ்எஸ் பற்றி இதை பற்றியெல்லாம் டிஸ்கிரிப்டிவாகவே ஒரு 15 மார்க் கொஸ்டினாவோ 10 மார்க் கொஸ்டினாவோ கேட்குறதுக்கு ஸ்கோப் இருக்குது. அண்ட் இது ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் நம்ம ஐஏஎஸ் கூகுளில் போட்டிருக்கோம். அண்ட் அதுக்கான லிங்க் நான் இங்கே உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். பாருங்கள், ப்ரிலிம்ஸ் பாயிண்டில் என்ன தெரிஞ்சுக்கணும், மெயின்ஸ் பாயிண்டில் என்ன தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஐஏஎஸ் கூகுள் கரண்ட் அஃபேர்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஃபைன். இப்போ 2வது மெயின் பர்ஸ்பெக்டிவ், இந்த வீடியோட மெயின் பர்பஸே இந்த 2வது பர்ஸ்பெக்டிவ் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சுனிதா வில்லியம்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ட்ரிப்பு போகும்போது போயிட்டு ஒரு 8 நாளில் திரும்புறது தான் பிளான் என்னது, போயிட்டு ஒரு 8 நாளில் திரும்புறது தான். ஒரே பிளான் தான், பிளான் ஏவும் கிடையாது, பிளான் பியும் கிடையாது, ஒரே பிளானை போயிட்டு 8 நாளில் திரும்பணும். 8 நாளில் திரும்பணும்னு போனவங்க 9 மாதம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இப்போ தான் ஏகப்பட்ட போராட்டங்களுக்கு பின்னாடி திரும்பி இருக்காங்க. அண்டு இந்த இடைப்பட்ட 9 மாதத்தில் வந்து வாழ்வா சாவா, என்ன நடக்கும், நம்மளை கூப்பிட்டு போயிடுவாங்களா, கூப்பிட்டு போக மாட்டாங்களா, இல்லை எங்கேயே கொண்டுருவாங்களா, செத்து போயிடுவோமா அப்படின்னு அது ஒரு டைலாமா நிறைய மைண்டில் ஓடி இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட இன்னும் பேசினா தான் தெரியும் டெஃபினட்டாக மென்டலி அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும்ன்றது. நம்ம வெளியிலேருந்து பேசுகிறோம், பட் அவங்கக்கிட்ட பர்சனலாக நீங்கள் பேசுனீங்கன்னா தான் அது தெரியும். பட் ஸ்டில் அவங்க என்னென்னா இந்த மிஷன் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப லவ் பண்ணி லைக் பண்ணி போயிருக்காங்க இல்லைங்களா. ஸோ டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு அந்த பயம்லாம் இருந்திருக்காது, வாழ்வோமா சாவமாலாம். பட் ஒன்லி திங் இஸ் பிளான் ஏ, ஒரே பிளான் என்ன அப்படின்னா போகிறோம் 8 நாளில் திரும்புகிறோம். அங்கே போயிட்டு பிளான் பி எல்லாம் இல்லை, 8 நாளில் திரும்ப முடியலன்னா நான் இந்த இதுலேருந்து வேறு எதுக்கு தவிருவேன் அப்படிங்கிற பிளான் பி எல்லாம் அவங்க வச்சுக்கல. போகிறேன் வர்றேங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு ஒரே பிளான் தான். இப்போ அவங்க போனால் 8 நாளில் திரும்ப முடியலை, பிகாஸ் நிறைய டெக்னிக்கல் ஃபால்ட் அது நிறையா சொல்கிறாங்க, ரைட். அண்ட் அதை எல்லாத்தையும் தாண்டி அவங்க அந்த ஒரே பிளானில் உட்காந்துட்டாங்க, ரைட். அண்ட் இன்றைக்கி வெற்றிகரமாக திரும்பி வந்துட்டாங்க. சரி, ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், அவங்க வந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே நான் போனால் திரும்ப வருவானா, என்னை கூப்பிட்ருவாங்களா, என்னை விட்டுருவாங்களா, என்ன நடக்கும், எதுக்கு வம்பு, நான் நல்லபடியாக சேஃபாக வாழணும், நான் என் உயிர் முக்கியம், எனக்கு உயிர் பயம் எனக்கு இருக்குது, நான் போக மாட்டேன் அப்படின்னு முன்னாடியே கிளம்புறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருந்தால் அவங்க போகாமல் இருந்திருக்கலாம். அவங்க என்னன்னா எனக்கு வில்லிங் இல்லை, ஐம் நாட் ரெடி டு கோன்னு நாசாக்கு ஒரு லெட்டர் ரெப்ரசன்ட் பண்ணால் என்ன பண்ண போகிறாங்க, பிடிச்சி தள்ளியே விட போகிறாங்க. ஓகேம்மா நீங்கள் உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவாங்க. பட் ஆனால் அப்படி இல்லை, அவங்க வந்து நான் போகிறேன், எனக்கு இது பண்ணணும், நான் இந்த மிஷன் வந்து பர்சியூ பண்ணணும் அப்படின்னு பயங்கர வெறித்தனமான ஒரு ஆர்வத்தோட, ஒரு லவ்வோட, ஒரு லைக்கிங்கோட போனாங்க. அண்ட் அங்கே போன பிறகு இவ்வளோ இஷ்யூஸ், இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், டெக்னிக்கலையும் சரி பொலிட்டிக்கலி அஃப்கோர்ஸ், என்னென்னா அமெரிக்காவில் இப்போ எலெக்ஷன் இதெல்லாம் நடந்தது. ஸோ அதில் கொஞ்சம் பொலிட்டிக்கல் டைமென்ஷனாக ஆட் ஆகுது. ஏன் வந்து அவங்கள இவ்வளோ லேட் பண்ணி கூப்பிட்டாங்கன்றது சில பொலிட்டிக்கல் டைமென்ஷன் இருக்குதுன்னு சொல்லி அனலிஸ்டெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதை எல்லாத்தையும் தாங்கிட்டு அவங்க வெற்றிகரமாக இன்றைக்கி அங்கேருந்து ரிட்டர்ன் வந்திருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், வில் பவர் ப்ளஸ் நான் நினச்சதை அங்கே செஞ்சு காட்டணும், நான் நினச்சதை அடையணும், நான் நினச்சதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வில் பவர் தான். சரிங்களா. ஸோ உண்மையிலே எனக்கு அது அவங்களோட அந்த இது பார்க்கும்போது பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்தது. இதுக்கெலாம் வந்து உண்மையிலே வேறு ஒரு தனி கட்ஸு வேணும். ஏன்னா நம்ம வந்து சும்மா நம்ம பைக்கில் போகும்போதே ஆக்சிடென்ட் ஆயிருமான்னு பயப்படுற ஆளுங்க நம்மெல்லாம் இல்லையா. நம்மளாம்னா நம்மளோட கண்டிஷன் அப்படி தான், நம்ம அப்படி தான் இந்த சொசைட்டியில் நம்மளை வளர்த்துருக்காங்க, அப்படி தான் நம்ம பழகி இருக்கோம் இல்லைங்களா. ஆனால் அவங்க இவ்வளோ தூரம் நின்று இவ்வளோ தூரம் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்காங்க, 9 மாதம் ஸ்ட்ரகிள் பண்ணி திருப்பி பூமிக்கு வெற்றிகரமாக திரும்பியிருக்காங்க அப்படின்னா உண்மையிலே பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம், ரைட், ஃபைன். இப்போது இதை அப்படியே அப்படியே கொண்டு போய்
யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் உள்ளே கொண்டு வரோம். அப்படியே நீங்கள் அப்படியே இதை நான் தான் யோசித்தேன், இது அப்படியே யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனோட இதாக இருக்கே அப்படின்னு யோசித்தேன். இப்போ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண வர ஆஸ்பிரண்ட்ஸ் வரும்போது ஒரு பிளான் ஏபியில் வருவாங்க. அவங்க தான் ஒரு பிளான், இவங்கெல்லாம் 2-3 பிளானில் வருவாங்க. நிறைய பேர் வர ஒரே வருஷம் தட்டுறேன் தூக்குறேன், இல்லையா 2 வருஷம் தட்டுறேன் தூக்குறேன் அப்படின்ட்டு வருவாங்க. அது டெஃபினட்டாக நடக்காது. இங்கே மேபி ஒரு சிலருக்கு ரொம்ப ரேராக நடக்கலாம், பட் மேஜராக நடக்கிறதே கிடையாது. 2 அட்டம்ப்ட்டுங்கிற 3 ஆகலாம் 4 ஆகலாம். இட் டேக்ஸ் டைம். சில பேர் 10 அட்டம்ப்ட் கூட எடுத்துக்கிறாங்க. ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் வரும்போது 10 அட்டம்ப்ட் கூட எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? பட் ஆனால் எவ்வளவோ பேர் கும்பல் கும்பலாக வந்துட்டு பாதியில் வெளியில் ஓடிடுறாங்க. இன்னும் ஒரு சிலர் யூபிஎஸ்சிக்குள்ளே நான் வரணுமா, எனக்கு கிடைக்கலன்னா என் வாழ்க்கை என்ன ஆகுறது? எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் யோசிப்பாங்க, யூபிஎஸ்சிலாம் நம்பி படித்து வேஸ்ட்டுப்பா, கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டம்ப்பா, இதுக்குப்பா வேணாம்ப்பா அங்கே போயிட்டு டைம் வேஸ்ட்டாகுதுப்பா, பணம் செலவாகும்ப்பா அப்படின்னு பேரண்ட்ஸே பசங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி வேண்டான்னு சொல்கிறாங்க. பசங்களும் நிறைய பேர் வந்து யூபிஎஸ்சியில் போடுற டைம் அண்ட் எஃபர்ட்லாம் வேஸ்ட்டு, இந்த கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது, ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் பேக் அடிச்சும் போயிடுறாங்க. அண்ட் உள்ளே வரும்போது நிறைய பேர் என்ன, ஒரு ஹாஃப் த வே ஒரு வேவி மைண்ட், ஒரு பிளான் ஏ பிளான் பி பிளான் சின்னு ஒரு 4-5 இது வச்சுக்கிட்டு வர்றாங்க இல்லைங்களா? அண்ட் இவங்க எல்லாத்தையும் தாண்டி அந்த சக்ஸஸ் 2 அட்டம் 3 அட்டம் 4 அட்டம் தாண்டியும் சக்ஸஸ் அப்படின்னு அடைகிறாங்க இல்லையா? அவங்க தான் இந்த சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி தான். அவங்களுக்கு என்னென்னா, எனக்கு தெரியும் நிறைய பேர் ஆஸ்பிரன்ஸ், என்னோடய ஆஸ்பிரன்ஸு அவங்களோட பர்சனல் லைஃப், அவங்க ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு, ஏன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களாம் மேரேஜ் ப்ரெஷர்லாம் ஹெவியாக இருக்கும், பையனாக இருந்தாலும் சரி பொண்ணு, அதெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு நான் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் வாங்கணும், நான் அதுக்காக உட்காந்துருக்கேன், இஷ்டம்னா நீங்கள் வெயிட் பண்ணு, இல்லாட்டி வெளில கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இங்கே படிப்பாங்க. எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ ஒரு என்ன சொல்லுது அன்வான்ட் ஆர் அன்எக்ஸ்பெக்டட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஹேப்பனிங்ஸ் நடந்தாலும் அவங்க வந்து இங்கே நின்றுவாங்க யூபிஎஸ்சியில். அண்ட் அந்த மாதிரி கடைசி வரைக்கும் நிற்கிறாங்க தெரியுமா, அந்த பெர்சிவரன்ஸ் அந்த வில் பவரோடு நிற்கிறாங்க தெரியுமா, அவங்க வந்து டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆவாங்க. இப்போ இங்கே நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, கிடைக்கலன்னா என்ன ஆகும் லைஃபு? யூபிஎஸ்சி போச்சுன்னா 10 வருஷம் 8 வருஷம் நான் உட்காடுறேன், என்னோடய யூத்ஃபுல் ஏஜே போயிடும், 22 வயசு 30 வயசு போயிடும், கிடைக்கலன்னா நான் ரோட்டில் தெருவில் நிற்கணும், நான் பிச்சை தானே எடுக்கணும் அப்படின்னு வருத்தப்படுற ரொம்ப பயங்கரமாக அதிபயங்கரமாக யோசிக்கிற ஆட்களும் இங்கே இருக்காங்க. இப்போ அதே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சுனிதா வில்லியம்ஸ் நான் செத்துட்டேன்னா, என்ன அவங்க கூப்பிடலைன்னா, ஐஎஸ்எஸ்ல இன்டர்நேஷ்னல் ஸ்பேஷனில் எதாவது நடந்துருச்சுன்னா இதுக்கு ரிஸ்க்கு அப்படின்னு அவங்க யோசிச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி இங்கே அவங்க இல்லை இல்லையா? ஸோ த பாயிண்டர்ஸ், யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு வர்றவங்க யாருமே அப்படியெல்லாம் யோசிக்கவே கூடாது. சரிங்களா? நம்ம உழைப்பை போடணும், அதுக்கான பலனை அடையணும், இது ஒன்று மட்டும்தான். ஸோ டெஃபினட்டாக நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் சின்சியராக சீரியஸாக எஃபர்ட்ஸ் போடுறவங்களுக்கு ஒருவேளை யூபிஎஸ்சி மிஸ் ஆனாலும் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க வந்து டெஃபினட்டாக நல்லா தான் இருப்பாங்க. அது மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஜாப்ஸ் ஆகட்டும், இல்லை வேறு ஏதோ பிஸ்னஸ் என்டர்ப்ரனர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது ஒரு இதில் வந்து அவங்க வந்து இல்லை ப்ரைவேட் செக்டர் எங்கே போனாலும் தே வில் ஷைன். ஏன்னா அந்த யூபிஎஸ்சி கொடுக்குற ஸ்டஃப் அப்படிங்கிறது அன்லிமிட்டட் ஸ்டஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ சுனிதா வில்லியம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி ஒரி பண்ணலை, அவங்க இதை பர்சியூ பண்ணணும், இந்த மிஷனை இது பண்ணணும், இதை பண்ணணும்னு நினச்சி ஆர்வத்தோட வில்லிங்காக போனாங்க, வாழ்வா சாவான்லாம் யோசிக்கலை. இன்றைக்கி அவங்க வந்து ஒரு ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஓகே ஃபைன். இப்போ அதே மாதிரி யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நின்று ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கவுண்டபிள் நம்பர்ஸ். அண்ட் நிறைய பேருக்கு பயம், வாழ்க்கையை பற்றின ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. யூபிஎஸ்சி இல்லைன்னா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்குது, ரைட்? அதாவது வாழ்க்கையில் அந்த இன்செக்யூர் ஃபீலிங் அப்படிங்கிறது எப்போவுமே நமக்கு வரக்கூடாது. ஏன்னா நமக்கு அறிவு இருக்குது, அது யூபிஎஸ்சி ஒழுங்காக நல்லா சின்சியராக சீரியஸாக படிச்சிருக்கோன்னா நமக்கு இன்னும் அறிவு பயங்கரமாக இருக்கும், வரும், இல்லைனாலும் வந்துடும். அப்படி அந்த அறிவு வரும்போது அந்த அறிவை வச்சு நம்ம அடுத்த வாழ்க்கையில் எப்படி வேணால் முன்னேறலாம். அதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ ஜஸ்ட் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி ஒரு ஸ்டோரி ஒன்று படித்தேன். இன்றைக்கி தான் அது லைம்லைட்டில் வந்திருக்கு, அந்த நியூஸ் எக்கனாமிக் டைம்ஸில் படித்தேன். அதாவது தெலுங்கானாவில் சேர்ந்த ஒரு ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா, யூபிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சாஃப்ட்வேர் ஜாப்லாம் விட்டுட்டு புனேக்கு போய் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு.
அண்ட் கோவிட் டைம் வந்ததுனால திருப்பி கோச்சிங் இன்ஸ்டியூட் அட்டன் பண்ண முடியல. அப்புறம் திருப்பி வந்துட்டு வீட்டில் உட்காந்து ஆன்லைன்லேயே படிச்சிருக்காரு. அண்ட் ஆன்லைனில் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் யூனிக்கான இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு நியூஸ் சோர்ஸ் படிக்கும்போது மியாசாக்கி மேங்கோஸ் அப்படிங்கிற பற்றி அவர் பார்த்துருக்காரு. அண்ட் அந்த மியாசாக்கி மேங்கோஸ் வந்து வேர்ல்டில் பயங்கரமாக காஸ்ட்லியஸ்டான ஒரு வெரைட்டி. ஐ திங்க் ஒரு கிலோவே 2 lakhs 3 lakhs இந்தியன் ருப்பி வேல்யூவில் வேர்ல்டில் சேல் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் அவரும் இந்த ட்ரேடு, எக்கனாமிக்ஸு, WTO அதெல்லாமே நிறைய டேர்ம்ஸ், நிறைய விஷயங்கள் யூபிஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது அவருக்கு என்னென்னா ஒரு அழகான ஒரு ஐடியா தோணி இருக்குது. ஆஹா, இந்த மியாசாக்கி மேங்கோஸை ஏன் நம்ம ஊரில், நம்ம தெலுங்கானாவில், நம்ம ஊரில், நம்ம இடத்துல கல்டிவேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா ஆன்லைன்லேயே வந்து அந்த பிளான்ட் சாப்ளிங் ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஒரு பிளான்ட் வந்து 6500 குட்டி. இது அது மாதிரி ஒரு 6-7 ஆர்டர் பண்ணியிருக்காரு, சம்திங் லைக் தட். ஆர்டர் பண்ணி கொண்டு வந்து அவங்க தோட்டத்தில், அவங்க நிலத்தில் இடத்துல வச்சுருக்காரு. இன்றைக்கி அது வளர்ந்து பழம் காய்ச்சிருக்கு, காய் காய்ச்சி பழம் பழுத்திருக்கு. அண்ட் ஒரு பழம் வந்து 10,000 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஸோ த பாயிண்டர்ஸ் அவரே யோசிக்கலை, நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு அவரும் யோசிக்கலை. பட் ஆனால் அந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு வந்ததுனால கிடைச்ச அறிவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அறிவை யூஸ் பண்ணி எங்கேயோ இருந்த ஜப்பானில் இருக்கிற ஒரு மியாசாக்கி மேங்கோஸ்ன்ற ஒரு வெரைட்டியை ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி அந்த மரக்கன்றை வாங்கி அவங்க இடத்துல நட்டு. ஸோ யூ ஜஸ்ட் சி த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எப்படி லைஃப் எடுக்குது அப்படின்ற. லைஃப் எப்போவுமே இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னுங்கிறத அது எடுக்காதுங்க, நம்ம தான் எடுப்போம். பட் நம்ம எடுக்கிறதுக்கு அது வந்து ஒரு ஊன்றுகோல் மாதிரி நிற்கும், ஒரு ரோடு போட்டு கொடுக்கும். பட் நம்ம தான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எடுக்க போகிறோம் இல்லைங்களா. ஸோ நீங்கள் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், ஒரு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்காக உள்ளே வந்தவர் இன்றைக்கி ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், வேர்ல்டில் காஸ்ட்லியஸ்ட் மேங்கோஸை வச்சு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு சரிங்களா. ஸோ த பாயிண்டர்ஸ் ஒருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் தாட் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது சரிங்களா. ஒழுங்காக சின்சியராக சீரியஸாக யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த வேர்ல்டை பற்றின ஒரு நல்ல பரந்து பண்பட்ட ஒரு அறிவு ஒன்று கிடைக்கும். அந்த அறிவு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு வழியில், ஏதாவது ஒரு துறையில் நம்ம வந்து நல்லபடியாக மேலே முன்னேறதுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு வர்றவங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டாலாம் போகிறதில்ல. அப்படி வேஸ்ட்டாக போகிறாங்கன்னா அவங்க ஒன்று சின்சியராக சீரியஸாக படிக்கலை, இல்லை அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு சரியான என்ன சொல்கிறது, சரியான வழிமுறைகளில் செல்லாமல் ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல தடம் மாறிட்டாங்க, ஏதோ சம்திங் நடந்திருக்குன்னு தான் அர்த்தம். பட் ஆனால் சரியான நெறிமுறையில், சரியான வழிமுறையில், நேர்மையாக, உண்மையாக யூபிஎஸ்சிக்காக எஃபர்ட்ஸ் போட்டு சின்சியராக சீரியஸாக படிக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட் டெஃபினட்டாக இங்கே வந்து வேஸ்ட்டாக போகிறதே கிடையாது. ஸோ அது வந்து நான் டெஃபினட்டாக இங்கே ஐ வாண்டட் டு ஹைலைட். ஏன்னா நிறைய பேர் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் வரும்போது பயங்கர ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்கில் தான் வர்றாங்க. எனக்கு நிறைய பேர் தெரியும், 3 அட்டம் 4 அட்டம் முடிஞ்சாலே ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கும். ஐயோ அட்டம் கொடுக்கலாமா, ஏஜ் ஆகுது, படிக்குமா, இல்லை விட்டுறலாமா, வேலைக்கு போகலாமா அப்படின்னு நிறைய பேர் பதிவில் போயிருக்காங்க. பட் மை பாயிண்டர்ஸ் சுனிதா வில்லியம்ஸ் அவங்கள எடுத்துக்கோங்க. அவங்க இதை பற்றி யோசிக்கல, வாழ்வா சாவா அப்படின்லாம் யோசிக்கலை. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க பண்ணணும், அவங்க வில்லிங்காக இருந்தாங்க, அவங்க வில்லிங்காக போனாங்க, எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் ஃபேஸ் பண்ணி நின்னாங்க. இன்றைக்கி வந்து அவங்க வந்து ஒரு ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அப்படி தாங்க நம்மளோட வாழ்க்கையுமே. யூபிஎஸ்சின்னு எந்த துறை, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஸ்ட்ரகிள்ஸ். ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். சில நேரம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட எடுக்கலாம். இட் ஆல் ஹேப்பன்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம் தான். பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தன் நின்று விளையாண்டு ஜெயிக்கிறான் பாருங்கள். அதாவது வெறும் யூபிஎஸ்சியில் சர்வீஸ் வாங்குறது மட்டும் இல்லை, யூபிஎஸ்சி இல்லைனாலும் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு மேங்கோ பிஸ்னஸ், வேர்ல்டில் காஸ்ட்லியஸ்ட் மேங்கோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு வந்து பேஸ் எங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் தான். அது மட்டும் ஷுர். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவரே சொல்லியிருக்காரு, நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் வரலைன்னா இந்த மாதிரியெல்லாம் இன்ஃபர்மேஷன் தேடி நாலேஜ் கேதர் பண்ணியிருக்க மாட்டேன். யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் வந்ததுனால தான் நான் இப்படி ஒரு நாலேஜை தேடி போகிறேன். அந்த நாலேஜ் தேடி போகும்போது எனக்கு அதுலேருந்து ஒரு ஐடியா ஜென்ரேட் ஆகுது. அந்த ஐடியா வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் மேங்கோவை வந்து கல்டிவேட் பண்ணி இன்றைக்கி ஒரு மேங்கோ 10,000 ரூபாய்க்கு விற்கிற நிலைமைக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. ஸோ த பாயிண்டர்ஸ் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு வரும்போது அந்த அன்சர்டைன் இன்செக்யூர் ஃபீல்லாம் வேணாம். நீங்கள் கற்றுக்க வர்றீங்க, விரும்பி வர்றீங்க, லவ் பண்ணி வர்றீங்க, லைக் பண்ணி வர்றீங்க, சின்சியராக சீரியஸாக எஃபோர்ட் போடுங்க. இது வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் கொடுக்கும்.
அண்ட் அந்த கொடுக்குற ட்விஸ்ட் அண்ட் டர்னை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு அது ஃபேவரபுளாக அமையுமா ஃபேவரபுளாக அமையாதா. எனக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. என்னென்னா, நான் இந்த எஸ்ஏ பேப்பர்ஸ் மெயின்ஸ் கரெக்ட் பண்ணும்போதெல்லாம் நிறைய நேரம் எனக்கு மண்டை காயம், ஐயோ தலை வலி பிச்சு எடுப்பேன். என்னடா எழுதுறாங்க அப்படின்னு நிறைய பேர் மேலே கடுப்பாயிருக்கேன். அதாவது அவங்க மேலே கடுப்பு இல்லை, அவங்களுக்கு யாரோ எப்படியோ தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு கடுப்பாயிருப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் இது வரைக்கும் நான் ஒரு 600-700 எஸ்ஏக்கு மேலே படித்ததில் ஒரு 550-600 எஸ்ஏன்னு வச்சிங்கன்னா ஒரு 550-560 எஸ்ஏ எப்படி இருக்குன்னா, அவங்களே ஒரு கதை க்ரியேட் பண்ணுவாங்க. ஒரு நாள் இரவு அருண் தூங்கி கொண்டிருக்கையில் ஒரு கனவு வந்தது, அந்த கனவில் அப்படின்னு ஒரு பில்டப் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இதெல்லாம் ஸ்டோரியெல்லாம் க்ரியேட் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியலாக ரொம்ப ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு ஒட்டாத ஒரு விஷயமா இருக்கும். பட் அவங்களுக்கு என்னென்னா அந்த எஸ்ஏ ரைட்டிங் பற்றி சொல்லி கொடுத்தவங்கலாம் இல்லை இப்படி தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி கற்பனை கதை உன்னோட கற்பனை குதிரையெல்லாம் ஓட்டி விடாதப்பா, அது நிறைய நேரம் ஃபிட்டே ஆகாது. அண்ட் அந்த கற்பனை குதிரையை ஓட்டுறதுக்கு பதிலாக முடிஞ்ச அளவுக்கு ரியலாக கரண்ட் அஃபேரில் இருக்கிற விஷயத்தை எஸ்ஏக்கு இன்ட்ரொடக்ஷனில் யூஸ் பண்ண ரொம்ப படிக்கிறதுக்கே இம்ப்ரெசிவாக இருக்கும் அப்படின்றதான் நான் எப்போவுமே நான் சொல்லுவேன். அண்ட் நான் சொன்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ண எல்லாருமே அட்லீஸ்ட் 125-120க்கு மேலே தான் எடுத்திருக்காங்க. 147 நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க எஸ்ஏல. நான் சொல்கிற இந்த டெக்னிக் தான் மெயின். அண்ட் அந்த மாதிரி இப்போ இந்த சுனிதா வில்லியம்ஸ் ஸ்டோரி ஆகட்டும், அப்புறம் அந்த யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் நந்தி கிஷோர்ன்றவர் வந்து மேங்கோ பிஸ்னஸ் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே அந்த மோட்டிவேஷனல் இன்ஸ்பிரேஷனல் டாபிக்ஸ் சப்போஸ் மெயின்ஸ் 2025க்கு உங்களுக்கு வந்தால் இதை நீங்கள் அழகாக இன்ட்ரோடக்டரி பேசேஜில் யூஸ் பண்ணலாம். இப்படி நீங்கள் எஸ்ஏக்கு வந்து கரண்ட்டாக லைவாக டைனமிக்கான விஷயங்கள் எல்லாரும் படித்தா அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகிற மாதிரி ஆஹா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் கொடுக்கும்போது உங்களோட எஸ்ஏக்கு வந்து நல்ல ஸ்கோர் வரும். ஸோ இந்த 2 விஷயத்தையுமே நீங்கள் எஸ்ஏக்கு அழகாக யூஸ் பண்ணலாம். அண்ட் டெஃபினட்டாக நான் கரெக்ட் பண்ணுற எஸ்ஏஸ் இல்லை நான் கிளாஸ் எடுக்கிற எஸ்ஏ கிளாஸஸ் எல்லாத்துலேயுமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி எழுது, கரண்ட் அஃபேர் போடு, நல்ல லைவான ஸ்டோரி நடந்த விஷயங்கள் எழுதுப்பா அப்படின்னு தான் எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். அண்ட் அதை ஃபாலோ பண்ண எல்லாருமே நல்ல ஸ்கோர் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த இந்த மெயின்ஸ் 2025 எஸ்ஏ டாபிக்ஸ் உங்களுக்கு வந்தால் மோட்டிவேஷனல் இன்ஸ்பிரேஷனல் டாபிக் தான் சுனிதா வில்லியம்ஸையும் இந்த யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் நந்தி கிஷோர் வந்து எப்படி மேங்கோ பிஸ்னஸ் பண்ணாருன்றதையும் அழகாக நீங்கள் இன்ட்ரோடக்டரி பேசேஜில் யூஸ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் ரைட். ஸோ இந்த கரண்ட் அஃபேரை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். வெறும் பிலிம்ஸ் ஃபேக்ட்ஸ் படிக்கிறது மட்டும் இல்லாமல் மெயின்ஸுக்கு டிஸ்கிரிப்டிவ் படிக்கிறது மட்டும் இல்லாமல் எஸ்ஏக்குமே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணலாம். That's it, right? Wish you all the very best. Thank you. This is a really cool module. Of course, most of these modules you'll see they have 4 sides and they're put together. That way we could sort of work on a flat plane, either a wall, a floor, another wall, or the ceiling. But, you know, again, all you have to do is turn yourself and your reference changes. The reason I'm bringing that up is because this is where 4 out of 6 of us sleep. And so people always ask about sleeping in space. Do you lie down? Are you in a bed? Not really, because it doesn't matter. You don't really have the sensation of lying down. You just sit in your sleeping bag. So here's one sleep station right here. I'm going in right now. You can follow me if you want. So I'm inside. It's sort of like a little phone booth. But it's pretty comfy. I've got a sleeping bag right here that we sleep in, so we don't have sort of like a little bit of a cover. We don't fly all over the place. But you know, you can sleep in any orientation. I have it sleeping, feeling like I'm standing up right now, but like you saw, I'm on the floor. But it doesn't matter if I turn over and I sleep upside down. I don't have any sensation in my head that tells me that I'm upside down, so it really doesn't matter. The sleep station is also like a little office. We've got a computer in here. As you can see, we've got a couple little toys. I've got some books. I've got some clothes and other things that make it sort of like home. I'm coming out. And just for reference, that's one sleep station. This one's another. Right here. There's one on the ceiling, if you want to call it. Right here,
And then there's a fourth on the other wall over here. So all of us sleep in a little bit of a circle. All right, come on back. There's more to show you. I know that there's some questions about how to use the bathroom and how do you actually live in space like normal, like at home. I mentioned real quickly about getting up in the morning and brushing your teeth and washing your face. Well, how do you do that? Well, here is the bathroom, essentially. You get up in the morning, and we have a little kit, and it has all the essential things that you need, like your toothbrush and toothpaste and brush. See how much better the brush makes my hair look? I'm just joking. It still stands up straight. It doesn't matter where you are. It's always going to stand up straight while you're up in space. A lot of people ask about toothbrush and toothpaste. So, luckily enough, toothpaste, you can do it upside right this way, is sticky, and so it sticks to your toothbrush, no problem. Another cool thing is that water sticks to your toothbrush too. If you can see it, I'll have some water come out. The water is pretty neat up in space. It'll stick to your toothbrush, and it will make a big bubble. And that's just by surface tension. And then you can drink it. So a lot of people ask about what do you do with the toothpaste after you brush your teeth. Two options. Swallow it, and it's sort of like mouthwash, but it tastes a little gross. Or you can just spit it out in a paper towel, and then you don't have to worry about it. Swallowing thing I wouldn't recommend at home. I'm only up here for 4 months, so it's not that bad. One of the most pressing questions about living in space, of course, is the bathroom. So let's take a look at that little piece of work. Come on in. Here we are at the throne. This is awesome. You might see the little, you might have noticed the little moon on the outside. This is our orbital outhouse right here. And of course, it serves for two functions. Number 2, right here. I'll show you. But you see it's pretty small, so you have to have pretty good aim, and you be ready to make sure things get let go the right direction. And it smells a little bit, so I'm closing it up. And that's, of course, for number 2. And this guy right here is for number 1. So they're sort of two slightly separate functions, but you can do a little, essentially both, by hanging on right here and doing number 1 and number 2. I might add it's color coded, so you really don't get it mixed up, which is nice. This is yellows for number 1. And also, there's a selection of paper. People always ask about toilet paper. What do you do with toilet paper? What kind of toilet paper do you have? We have gloves, just because sometimes it does get messy. We have some Russian wipes, which are a little bit coarse if you like the coarse type of toilet paper. We have some nice tissues, which are nice and soft if you like soft toilet paper. We have Huggies, just for any cleanup. You know, we were all babies once, and this sort of helps. And then if things get really out of control, we have disinfectant wipes, just to make sure we clean up here. Because, you know, just like the water I showed you, the number 1 stuff can sort of go all over the place if you don't aim correctly. And did I mention both of these have a little bit of suction, so they should keep things going in the right direction. But like I said, sometimes things get a little out of control if you are out of control yourself flying around. So we have lots of protective stuff. And of course, you do have your privacy.
There's a little door, so other people know that you're in there. Here's a pretty cool place. This is sort of like in your house where everybody meets in the morning. After you wash your face, brush your teeth, you want to find something for breakfast. And this is our kitchen. You might notice there's all sorts of foods here. It's like opening the refrigerator. You got all your different stuff that you want to have: drinks, meats, eggs, vegetables, cereals, bread, snacks. And that's a good place. That's where you find all the candy. Side dishes, and then some little power bars just in case. So we have all this type of food. Some of it is dehydrated, and so we have to hydrate it, fill it up with water. Some of it is already made, and then all we have to do is heat it up. So something like this, I'm pulling out barbecued beef brisket. Pretty yummy. Not only is this food made in the US, but we also have food here from Japan. We've got Russian food. As you can see, all these red containers are filled with food that's from Russia. And then we get some of our specialty stuff, some things that we like, some of our favorite stuff that your family can send up. In fact, I like fluffernutters, and so I got sent up some fluff so I could make my fluffernutter with peanut butter. So you have a lot of food up here, no problems.